தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய ரீல்ஸ்ல இந்த வீடியோ தான் போயிட்டு இருந்தது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மூவி வந்திருக்குன்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ யாரோட மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவாவோட புது படம் TTT. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில். தலைவர் தம்பி தலைமையில். இது கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு டைட்டில் மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு ஒன் ஆஃப் த டயலாக் இருந்துச்சு. அதை கேட்டோன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். உங்கள் கூட சேர்ந்து அதுவும் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆலில் போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இப்போது சிலம்பரசனோட அரசன் ப்ரோமோ ஃபெஸ்டிவல் வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அது கூட ரியாக்ட் பண்ணியிருப்போம். அது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற 3 படங்கள் புது இதுன்றத விட அடுத்த ஜென்ரேஷன் ஆன ஒரு ஹீரோஸ் எல்லாம் நடித்த 3 படங்கள் வந்துருக்கு. நம்ம எல்லாரும் தெரியும், பைசன், டூடு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டீசல். ஸோ இது 3 படமே நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ எல்லாமே வரும். ஸோ நீங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூமே பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ரிவ்யூஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்லுவோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற சேனல்ஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சோ இல்லை கீழே இறக்கியோ அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அது ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன ஃபீல் ஆகுதோ அதை நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பாய்லர்ஸுமே இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. சாயந்தரம் எல்லோரும் ஷிஃப்ட் கல்யாணத்துக்கு போறேல, கல்யாணம் எடுப்பா 4 ஓட்டு மட்டும் இல்ல தலைவரே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அந்த கல்யாணம் இந்த எலெக்ஷன் இல்ல எல்லாரும் கிளம்பிட்டீங்க. சௌமியா விட்ஸ் கன்னியப்பன், நான் தான் கல்யாணம் மாப்பிள்ளைய மனம் வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு தான். நீங்க எங்க உட்காந்து நல்லா குடிச்சுக்கிட்டு இருங்க. அங்க பெரிய கூத்தே நடந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் பிரச்சனை. அது என் வீட்லயும் பிரச்சனை ஆகும்டா. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன பிரச்சனையா இருக்கும்? இனி பாரு பிரச்சனை எப்படி சூடு பிடிக்குதுன்னு. படிச்சு படிச்சு சொன்னேனேடா, ஃபாலோ பண்ணுங்கடா. ஓ இதுவா? எடமே அங்க ஒண்ணு வர வேண்டாம் கேட்டாச்சா, அங்க ஃபுல் ஃபைட்டா இருக்கு. சாரி ஒன்றும் சொல்ல வேணாம், ஒரு முத்தந்தா சுவாமி. என்னவா இருக்கும்? அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்படியே முடிச்சிட்டாங்க. நானும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மூவி வருதுன்றத பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் வந்துச்சு. பட் ஆனா இப்போ நமக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. நான் தான் பார்த்தீங்கன்னா சந்தேகம் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு எனக்கு இந்த டயலாக் வச்சுட்டு ஒன்று வந்துச்சு. என்னன்னா இந்த டயலாக் வச்சு பண்ணிருக்காங்க, யாரான்னு பார்த்தா நம்ம ஜீவாவோடு. என்ன புதுசாக மூவி வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறப்போ வந்துருந்தது. சரி நம்ம கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணி போடலாம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ போடலாமேன்ட்டு பார்த்தோம். எஸ். ஆனால் கடைசி வரைக்கும் டீசல் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லாமே. அதுதான் என் மூவியே பார்த்தா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா கூட பயங்கரமான ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமெடியா நடிக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப கஷ்டம். காமெடிங்கிறது ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா காமெடி பண்ணுறோன்னா அதுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிரிக்கணும், அவங்களுக்கு ஒரு இது வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாக்கு ரொம்ப நேச்சுரலாக வரும். ஏன்னா அவரோட பயங்கரமான ஒரு ப்ளஸ். அண்ட் ஆல்சோ ஆக்டிங் பற்றி நம்மளுக்கு சொல்லவே வேணாம், அவர் செம்மையாக பண்ணுவார். பட் இருந்தாலுமே காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ் நான் கண்டிப்பாக சொல்லியாவேன். இது அந்த ஜானர்லேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஜாலியாக இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு வீடியோ பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கலாக கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் காமெடியாக வரப்போ நல்லா இருக்கும். பட் இப்போ இருக்கிற அந்த எலெக்ஷன் டைம்ல வர்றது வந்து பயங்கர பீக்காக தான் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்ஸ் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி நம்ம பெருசாக பேசுவோம்னா, பட் இருந்தாலும் அதில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு காமெடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சீரியஸாகவும் எடுத்துக்கலாம். அது எப்படி பார்க்குறோம் ஒவ்வொருத்தவங்க பெர்செப்ஷன் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த டைலாக்கை எடுத்து வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக நிறைய பேர் மீம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்காங்கனால ஸோ அந்த டைலாக் எடுத்து பேசினா இது வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். இப்போ இருக்கிற மக்களுக்கு
வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த டைலாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் இது வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். இது படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அப்படியே வச்சாலும் எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் படத்தில் பார்க்குறப்போ செமையான ஒரு சீனாக இருக்கும், பயங்கர சிரிக்கிற மொமெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். நமக்கு மேபி கூடிய சீக்கிரத்தில் இந்த மூவியோட ட்ரெய்லர் அண்ட் அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் த்ரூ அவுட் இந்த டீசர் பார்க்குறப்போ நல்லா ஜாலியாக இருந்துச்சு, காமெடி இருந்துச்சு, பிஜிஎம்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபன் நோட்டில் ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீ என்ன நினைக்கிறேன்? நானும் எனக்கும் அதே தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஒரு படம் இவ்வளோ காசு கொடுத்து போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கணும், இல்லை ஏதாவது சூப்பராக பண்ணி நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை சிரிக்க வச்சு அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக அப்பா சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி மைண்டு ஃபுல்லாக ரிலீஃப் ஆகி வர மாதிரி ஏதாவது படம் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதில் பார்க்குறப்போ ஜீவாவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜாலியாக ஃபன்னா செம்மையாக இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவி நடக்குது, எல்லா ஸ்டோரியே மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் see. சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டீசர் பார்த்து நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பாய்.